ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பற்றி பார்ப்போம். வாங்க எங்கள் வீட்டு மாடிக்கு போகலாம். இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நாங்கள் ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிட்ருக்கோம். இன்னும் அதை ஃபுல்லாக நாங்கள் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. இதுக்கு முன்னாடி நிறையா வச்சுருந்தோம். அதை கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் விட்டுட்டோம். திரும்ப நாங்கள் இதை மறுபடியும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது என்னோடய பையன்தான். அவனுக்கு ஜஸ்ட்டு ஒரு 6 வயசு தான் ஆகுது. அவன் இதில் ரொம்ப ஒரு இன்வால்வாக இருக்கான். எனக்கு அந்த மண் கலந்து கொடுக்கறது, உரம் போடுறது எப்படின்னு எல்லாம் என் பையன்தான் சொல்லுவான். அவன் தான் இப்போ இந்த கொய்யா செடி பார்க்குறீங்களா, இந்த கொய்யா செடி பாருங்கள், குட்டி கொய்யா செடி. இதில் உங்களுக்கு 2 பிஞ்சே வச்சுருக்கு பாருங்கள், 2 3 பிஞ்சு வச்சுருக்கு. இதெல்லாம் டெய்லியும் அவன் தான் பார்ப்பான், அது கூட பேசுவான். இது ஒரு வகையான கொய்யா செடி, இன்னும் சீனி கொய்யான்னு சொன்னாங்க. இதையும் வாங்கி வச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் செடியிலே காய்க்கிறது தான், ரொம்ப குட்டி செடியிலே உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகுது. மல்லி செடி தான் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், நிறையா வகையான மல்லி செடி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ஒரு வகை குண்டு மல்லி. நம்ம இதில் உள்ள இந்த இலையெல்லாம் பிச்சு அப்போதைக்கு உருவி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா முட்டு வைக்கும். அடிக்கடி நம்ம போகும்போதெல்லாம் அந்த இலையை பிச்சு விட்டுட்டே இருக்கணும். புதுசு புதுசாக அதுலேருந்து கிளை வரும், அதுலேருந்து முட்டு நிறையா வைக்கும். இது ஒரு வகையான மல்லிச்செடி. டிஃப்ரெண்ட் டைப்பில் நாங்கள் ஒரு 10-13 வகையான மல்லிச்செடி வச்சுருக்கோம். அது எல்லாமே நாங்கள் 1 by 1 காமிக்கிறோம். இது கருந்துளசி. இதெல்லாம் ஒரு மெடிசன் யூஸ்க்காக வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது உள்ளார. எல்லாமே நாங்கள் கார்டன் பேக்லேயும் தொட்டிலையும் தான் வச்சுருக்கோம். இது ஒரு அடுக்கு குண்டுமல்லி. ஒரே ஒரு குண்டுமல்லி ஒரு ரோஸ் சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசாக விரியும். ஒரு ரோஸ் சைஸில் ஒரு ஊட்டி ரோஸ் அளவுக்கு அது விரியும். ரொம்ப வாசம் சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பூ இது தான். இதுவே ஒரு 2-3 ஐட்டம் நாங்கள் இதே மாடல்லே வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் நான் அப்போதைக்கு இலையை உருவி விட்டுக்கிட்டே இருப்பேன். இது ஒரு அரளி செடி, அடுக்கு அரளி, பிங்க் கலரில் பூக்கும். கொஞ்சம் சாமிக்கு யூஸ் பண்ணுற செடியும் கொஞ்சம், எனக்கு இந்த மல்லிப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் கொஞ்சம் அதிகமாக இதில் வச்சுருப்போம். இது ஒரு வகை மல்லி. இது எல்லாமே பூத்துருச்சு. எல்லாமே நாங்கள் என்னென்ன மல்லின்னு பார்த்துருக்கோம், எல்லாமே பூத்துச்சு அப்போதைக்கு. இது இந்த குண்டு மல்லி தான். இது நித்திய கல்யாணி. இது சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் ஒரு 10 பூவை எடுத்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு ஒரு 10 மில்லி அளவுக்கு நம்ம குடித்தா ரொம்ப நல்லது. இது மாதுளஞ்செடி, சின்னதாக இருக்குது, நாங்கள் வேறு பாட்டில் மாற்றணும். இது ஒரு வகை மல்லி, குட்டியாக இருக்குது, இதுவும் பூத்துருக்கு ஆல்ரெடி. இது ஜெவந்தி, கலர் கலராக இருக்கும். இது எல்லோ கலரு. இது சைடெல்லாம் கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் சரியாகிட்டுருக்கு. இப்போ அது பூக்கிற சீசன் இல்லை. இது அந்த குண்டு மல்லி பெரிய பூவாக பூக்குன்னு சொன்னோன்னே அதே மல்லி தான் இதுவும். இதுவே நான் 3 இடத்துல வச்சுருக்கேன். இது ஒரு நார்மல் குண்டு மல்லி. ஆனால் எல்லா பூவுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது. ஒன்று ஒரு ஸ்மெல்லில் இருக்கும். அதுதான் மல்லியோட ஸ்பெஷல். பாருங்கள், உங்களுக்கு சின்ன செடி தான் எத்தனை முட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு பிங்க் கலரில் ஜெவந்தி இருக்கும், அந்த ஜெவந்தி. இது ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக அடர்ந்து வரும், அதனால் பெருசில் வச்சுருக்கேன். இது ஒரு ரோஸ், பட்டன் ரோஸ், நிறையா பூக்கும், கொத்து கொத்தாக பூக்கும். அது இப்போ இலையெல்லாம் கொட்டி க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது திருநீற்று பச்சளைன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு ரொம்ப நல்லது. இது இந்த கட்டி, வேனல் கட்டி, சுட்டு கட்டி, இது மாதிரி வரும்போது இதை யூஸ் பண்ணணும். பெரிய பெரிய பிம்பிளில் வச்சா கூட சரியாகும். இதை பீஸா பர்கர்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை, பண்ணிவிட்டு ஒரு நாள் சொல்கிறேன். பட் ஆனால் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மிளகாய் செடி. இது ஆல்ரெடி காய்ச்சிருச்சு, இப்போ திரும்ப முட்டு வச்சுருக்கு. குட்டி குட்டியாக இப்போ தான் வச்சுருக்கு. அநேகமாக காய்ச்சிரும், ஒரு 10 நாளில் காய்ச்சிரும். பாருங்கள், லைட்டாக முட்டு வச்சுருக்கு, குட்டி குட்டியாக இருக்குது. இது கற்பூரவள்ளி. இது ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மெடிசன், நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதை நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளே நார்மலாக சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ ஒரு நல்லது. இது ஒரு சின்னதாக உடச்சி நீங்கள் தூக்கி போட்டால் கூட அது முளைச்சிக்கும். நாங்கள் சின்னதாக ஒரே ஒரு பீஸ் தான் வச்சோம், எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு மல்லி. எங்கள் வீட்டில் மல்லி தான் நிறையா இருக்கும், போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய மல்லி செடி தான் இன்னும் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. கேரளா மல்லின்னு சொன்னாங்க நர்சரியில். சரி, எப்படி இருக்குன்னு பார்த்தா இது நம்ம ஊர் மல்லி மாடலில் தான் இருக்குது, பட் ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது. இதில் எவ்வளோ முட்டு இருக்குது பாருங்கள். நம்ம அந்த எவ்வளோதுக்கு எவ்வளோ அந்த இலையெல்லாம் பிச்சு விட்றோமோ அந்தளவுக்கு முட்டு வரும். இது ஒரு வகையான மல்லி. எல்லாமே ஒரே மாடலில் தெரியும், பட் ஸ்மெல் வேறு மாதிரி கண்டிப்பாக இருக்குது.
டெய்லியும் எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50 பூ 100 பூ டெய்லியும் பூக்குது. எங்கள் வீட்டுக்கு அது போதும். சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் குண்டு மல்லி. நம்ம கடையில் வாங்குகிற குண்டு மல்லி இது. இது எவ்வளோ கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து உள்ளாரெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அந்த இலையெல்லாம் பிச்சு விட்டோன்னா நிறையா வரும். எனக்கு கார்டன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் கொஞ்சம் வச்சுருக்கேன். என் பசங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. இதுவும் துண்ணூற்று பச்சலை தான். இது ஓமவல்லி, இதெல்லாம் இப்போ குட்டி குட்டியாக என் பையன் வச்சுருக்கான். இதுதான் மெயின் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு டீ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த லெமன் கிராஸ் இது தான். இது வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சா முளைக்கும்னு சொன்னாங்க. இன்னும் நான் ட்ரை பண்ணல, பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது நாங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்தோம். இது லைட்டாக அதை கிள்ளி மோந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த லெமன் வாசம் வருது. அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை மோந்து பார்க்கும்போதே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. அதில் அந்த காஞ்சி இருக்கிற அந்த சருகெல்லாம் எடுத்து விட்டணும். தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக காஞ்சாலும் செத்துரும். இது வந்து திஷ்டிக்கு வாஸ்துக்கல்லின்னு சொன்னாங்க. திஷ்டி வாஸ்து எல்லாத்துக்குமே இது தான். இது எதுவுமே லீஃப் அதிகமாக வராது. அங்கங்கே ஒரு முட்டு வைக்கும். இதுக்கு தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்ல. இது வந்து செடி திராட்சைன்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தபோதே அதில் காய்ச்சிருந்துச்சு லைட்டாக. இப்போ ஒரு 6 மந்த் அது வச்சு நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இதேமாரி நாங்கள் கீழே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கீழேயும் வச்சுருக்கோம். அது செம கொடியாக போயிருக்கு. இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல எதுவும். இது ஒரு வகை செம்பருத்தி. இது ஒரு மாதிரி பீச் கலரில் பூக்கும். கொஞ்சம் விரியும் போது கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கும். இதில் நிறையா முட்டு வச்சுருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூச்சி ஒன்று அடிக்கும். அதுக்கு என்ன தான் நாங்கள் சொல்யூஷன் பண்ணாலும் இந்த செம்பருத்திக்கு மட்டும் அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை அப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேப்பெண்ணெய்லாம் கூட இப்போ தெளித்து விட்டோம். இது ஒரு ரெட் கலர் செம்பருத்தி. இது நிறைய முட்டு வச்சுருக்கு பாருங்கள், நிறையா பூத்துருக்கு. இது வந்து ஹைப்ரிட் வகையை சேர்ந்தது. கொஞ்சம் நிறையா பூத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே. இது எங்கள் வீட்டில் சாமிக்கு டெய்லியும் யூஸ் ஆகுது. டெய்லியும் பூஜை பண்ணுறதுக்கு பூ இல்லைன்ற குறை இல்லை. எல்லா வகையான பூவும் பூத்துக்கிட்டு இருக்குது. இதுலேயும் அப்போதைக்கு அந்த இலையெல்லாம் கிள்ளி விட்டிங்கன்னா அதுலேருந்து நிறைய முட்டு வைக்கும். ஆல்ரெடி பூத்த பூவில் இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துடணும். இது ஒரு வகை மல்லி. இதுவும் நிறைய பூத்துருக்கு. இது லாஸ்ட் இயர் பெரிய செடியாக இருந்து நிறையா பூத்துச்சு. கொஞ்சம் இடையில வந்து அப்படியே காஞ்சி போய் இப்போ திரும்ப க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஹைப்ரிடு செம்பருத்தி தான். இது அடுக்கு செம்பருத்தி. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு நாளைக்கு 7-8 பூ வரைக்கும் பூக்கும். நாங்கள் காலையிலே கொஞ்சம் பறிச்சிட்டோம். இது வீடியோக்காக கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம். பாருங்கள் முட்டு வச்சுருக்கு. நிறைய இது முட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்குது. செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ பேக்கு கூட இப்போ மாற்றணும். பழைய பேக்கு கிழிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் பேக்கும் மாற்றணும். இதெல்லாம் சின்னதாக பெட்டு மாதிரி கட்டியிருக்கான் என் பையன். இதில் குட்டி குட்டியாக இப்போ தான் புதினா வச்சுருக்கான். அது நல்லா முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது ஒரு எல்லோ கலராக ஒரு பூ பூக்கும். அழகாக இருக்கும். சிங்கிளாக இருக்கும். இதில் ஒரு ஓமவல்லி இருக்குது. இது வந்து மொச்சக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் அதில் பறிக்கல. இப்போ தான் நிறையா வச்சுருக்கு மொச்சக்காய். தட்டைப்பயிறு மொச்சக்காய் போட்டிருந்தோம். தட்டைப்பயிறு கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு. இப்போ அடுத்தது மொச்சக்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் நிறையா முட்டு வச்சுருக்கு. இது என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. இது வந்து வெத்தலை செடி. என் பையன் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு வந்து வச்சா நல்லா கொடியாக போணுச்சு. இடையில என்னான்னு தெரியல, காஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அதில் நல்லா இலை வந்திருக்கு. இது வந்து ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடியில் வந்து ரொம்ப வச்ச வெயிலில் வந்து வெந்துடுது. அதனால் பேக் சைடில் நிறையா வச்சுருக்கேன். இது மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், தலைக்கு அப்ளை பண்ணலாம். இதை பற்றி நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பேக்யார்டில் பாருங்கள், நான் நிறையா அங்கே ட்ரீஸ்லாம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் மாங்காய் நிறையா காய்ச்சி தொங்குது பாருங்கள். அது இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கு. ஒரு 15-20 மாங்காய் காய்ச்சிச்சு. எல்லாம் ஒட்டு மாங்காய். எவ்வளோ பெருசாக தொங்குது பாருங்கள். நான் இதை வச்சு ஒரு ரெசிபி உங்களுக்கு போடுறேன். இது தென்னை மரம். இப்போ தான் பாலை விடுது. பக்கத்துலேயே பலாமரம், மாமரம்லாம் நிறைய இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டோம். அவ்வளோதான். எங்கள் வீட்டு மாடி தோட்டம் நல்லா இருக்கா. நாங்கள் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான், நாங்கள் 2 வருஷமாக தான் வச்சிட்ருக்கோம். இதில் நிறையா வைக்கணும்னு ஆசை. பட் என்னால் அதில் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் விட்டுருக்கேன். இது வந்து கார்டன் டூல்ஸு, எக்ஸ்ட்ரா பேக்ஸு இதெல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் இதில் வைக்க தான் முடியல. அதில் ஒரு 1/4 இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். இது நாங்கள் ஒரு மரம் ஒன்று ரெடி பண்ணி இதில் அழகாக ஹேங்கிங் பாட்ஸ்லாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்களே ரெடி பண்ணி அதில்
ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டோட்டல் வியூ இதுதான் எங்கள் கார்டன். நாங்கள் இதில் இன்னும் டிசைனாக நாங்கள் வாங்கியாந்து வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பெரண்டை செடி. இது துவையல் அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதுவும் மெடிசின் குணம் உள்ளது தான். எதெல்லாம் உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் சொன்னேன்னா என் பையன் அடுத்தது அதை ரெடி பண்ணி வச்சுருவான். இதில் வந்து ப்ளம்ஸு செடி நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இதுதான் ப்ளம்ஸு செடி. இதில் வந்து குட்டி குட்டியாக காய்ச்சிருந்துச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இது எந்த வகை ப்ளம்ஸுன்னு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பாக இருந்துச்சு. திரும்ப நெக்ஸ்ட் இப்போ தான் குட்டி குட்டியாக முட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் எங்களோட டெரஸ் கார்டன். லாஸ்ட் வியூ பார்த்துக்கோங்க. நான் சீக்கிரமாகவே கார்டன் டிப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.